இன்னைக்கு கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் எஸ்தர் 1:19. ராஜாவுக்கு சம்மதியாய் இருந்தால் வஸ்தி இனி ராஜாவாகிய ஆகாஸ்வேருவுக்கு முன்பாக வரக்கூடாது என்றும் அவளுடைய ராஜ மேன்மையை அவளை பார்க்கிலும் உத்தமியாகிய மற்றொரு ஸ்திரீக்கு ராஜா கொடுப்பாராக என்றும் அவரால் ஒரு ராஜ கட்டளை பிறந்து அது மீறப்படாதபடிக்கு பெர்சியாவுக்கும் மேதியாவுக்கும் உரிய தேச சட்டத்திலும் எழுதப்பட வேண்டும். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் மட்டும் சொல்ல பார்ப்போம். எஸ்தர் புத்தகத்தில் ஒரு பக்கம் எஸ்தரை பற்றி உயர்வாக சொல்லியிருந்தாலும் மறுபக்கம் வஸ்திராணி மூலியமாக நமக்கு தெரியப்படுத்துறது வார்த்தைகள் பெண்கள் சுயமாக எந்த முடிவும் எடுக்கக்கூடாதுன்னு அந்த காலத்தில் ராஜாக்கள் இருந்து கடைசி ஆண்மகன் வரைக்கும் நினச்சிட்டு இருந்தாங்க. அப்படி தான் அடிமையாக நடத்துனாங்க, செயல்படுத்தினாங்க. அது ராணியாகவே இருந்தாலும் ராஜாவோட பேச்சை கேட்குற வரைக்கும் தான் ராணியாக இருக்க முடியுன்ற காலகட்டம். ராஜா விருந்து வைக்கும்போது வஸ்திராணியும் ஒரு பக்கம் விருந்து வச்சுட்டு இருக்கிறா. ராஜாவோட பெருமையாக மற்ற தேச மக்களுக்கு காண்பிக்கணும்னா இந்த விருந்து ஏற்பாடு பண்ணினான். எல்லாத்தையும் பெருமைக்காக காமிச்சிட்டு கடைசியில் வஸ்திராணி ரொம்ப அழகான பெண்றதுனால அவளையும் காண்பிக்கணும்னு நினைக்கிறான். இதனால் வஸ்திராணி ராஜா கூப்பிட்டதுக்கு வரல. இதனால் ராஜா கோபமாக இருந்தபோது ராஜாவை சுற்றி இருந்த ராஜாவோட வேலைக்காரர்கள் இப்படி வஸ்திராணி ராஜாவுக்கு மரியாதை கொடுக்காம இருக்கிறத மற்ற பெண்களும் கேள்விப்பட்டாங்கன்னா அவங்களும் அவங்களோட புருஷங்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் வஸ்திராணியை பதவியிலேருந்து எடுத்துட்டு வேற ஒரு பெண்ணை ராஜாவுக்கு ராணி ஆக்கணும்னு சட்டம் பிறப்பிக்கணும்னு சொல்கிறாங்க. அதன்படியே ராஜா வஸ்திராணி தள்ளி வச்சிடறான். ராஜாவுக்கும் ராணிக்கும் உள்ள பிரச்சனை அவங்களே பேசி தீர்த்துந்தா கூட சரியாக இருக்கும். கூட இருந்தவங்க பேச்சை கேட்டு ராஜா ராணியை தள்ளி வச்சது முட்டாள்தனம். இன்னும் இந்த உலகத்தில் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை அவங்களே பேசி தீர்த்துக்காமல் மற்றவங்ககிட்ட ஐடியா கேட்டு வீணாக போனதான் அதிகம். அப்போது கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற எதிர்பார்ப்பு என்னதுன்னு ஒருத்தவங்க மற்றவங்ககிட்ட பேசி தெரிஞ்சுக்கிட்டாலேவும் பிரச்சனைகளை தவிர்க்கலாம். மூன்றாவது மனிதர்கிட்ட கொண்டு போகிறது நாகரிகம் இல்லாத செயல். இந்த உலகத்தில் யாரும் யாருக்கும் அடிமை இல்லை, அதே போல் யாரும் யாருக்கும் தாழ்ந்தவங்களும் இல்லை. நம்மளை படைத்த தேவனேவும் எல்லாத்தையும் சரிசமமாக தான் பார்க்குறாரு. மனிதர்கள் தான் எல்லாத்துலேயும் ஏற்றத்தாழ்வு பார்க்குறோம். உயர்வு மரியாதை என்றது இங்கே ஆண் பெண் அப்படின்றதுல இல்லை, மற்றவங்களோட உணர்ச்சிகளுக்கும் உரிமைகளுக்கும் இடம் கொடுக்குறதெல்லாம் இருக்குது. இப்படிப்பட்ட குணத்தில் வாழ்கிறவங்க தான் உண்மையாகவே மனிதர்களாக வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னு அர்த்தம். ஆமேன்.